அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்விரான்மெண்ட்ல ஒரு சின்ன டாபிக் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இந்த பல்லுயிரியம் இழப்பு. இது ரிலேட்டடா சிம்பிளா ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ மெயின்ஸ்ல கூட சம்டைம் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டிக்கு வந்து நம்ம சில பாயிண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அது எப்படி ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல பார்த்துடலாம். ஓகே. இப்போ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டிக்கு காரணங்கள் அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு எல்லா ஃபேக்டர்ஸ் காரணிகளையும் வந்து நமக்கு சொல்ல தெரியணும். அதுக்கு எதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிப்கோ. இப்போ நீங்கள் சிப்கோ மூமெண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக. அதே கிப்கோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது மூலமாக லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டிக்கான ரீசன்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஒன்று, ஹச், ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஹண்டிங், வேட்டையாடுறது, அப்புறம் வாழ்விட இழப்பு, இது ஒரு பெரிய காரணம். அப்புறம் ஐக்கு வந்து இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ், அயல்வாழ் உயிரினங்கள். தென் பி, பாப்புலேஷன் அண்ட் ரிசோர்ஸ் யூஸ். இன்னொரு பி, பொல்யூஷன். சி ஃபார் கிளைமேட் சேஞ்ச். ஓ ஃபார் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இந்த காரணிகள் தான் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டிக்கு பெரிய முக்கியமான காரணிகளாக இருக்குது, ஃபேக்டர்ஸாக இருக்குது. சரி, ஓகே. இதில் இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இதில். ஏன்னா நம்மளால் ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா அந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் தான். ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏலியன் ஸ்பீசிஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு டெலிபரேட்டாவோ இல்லை நேச்சுரலாவோ இன்னொரு ஈகோசிஸ்டத்தில் உள்ள ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஈகோசிஸ்டத்துக்கு வந்து அங்கே அதனுடைய பாப்புலேஷன் பெருகி அங்கே இருக்கிற நேட்டிவ் ஸ்பீசிஸை வந்து டாமினேட் பண்ணி அது அந்த நேட்டிவ் ஸ்பீசிஸ் வளர விடாமல் இது டாமினேட்டடாக வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா இன்வாசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்னு சொல்லுவோம். அது நேச்சுரலாகவும் வந்திருக்கலாம், நாமளே டெலிபரேட்டாக நம்ம ஈகோசிஸ்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பீசிஸும் அந்த மாதிரி பெருகி இருக்கலாம். அதனால் இது என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸோட்டிக், இன்ட்ரடியூஸ்ட், நான் நேட்டிவ், நான் இண்டிஜினஸ், இன்வேசிவ் அப்படிலாம் சொல்லுவோம். ஓகே. இதில் இந்த ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா, லந்தனா கேமரா, பேர்த்தினியம், இதெல்லாம் மேஜராக இந்தியாவில் இருக்கிற பிளான்ட் இன்வேசிவ் ஸ்பீசிஸ். இப்போ ப்ரோசோபிஸ் சீமக்கரவேல மரம் பார்த்துருப்பீங்க, நாடு ஃபுல்லாக பெருகி கிடக்கு. அதை ரிமூவ் பண்ண முடியாமல் ரொம்ப திணறணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இருக்குது. அது லந்தனா கேமரா, அது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது. பேர்த்தினியம் வந்து ஆக்சிடென்டலாக சவுத் அமெரிக்காலேருந்து நம்ம கோதுமை வீட் இம்போர்ட் பண்ணப்போ 1980s உள்ளே வந்தது. இப்போ எல்லா கிராஸ்லேண்ட்லேயும் பெருகி கிடக்குது. அதை ஆடு மாடு கூட சாப்பிடாது. நம்மளுடைய நேட்டிவ், நம்ம உள்நாட்டு புல் வகைகள் எல்லாம் வந்து இதனால அழிஞ்சு போகுது. ஓகே. அதுமாதிரி வாட்டர் ஹயாசியன்ட், ஆகாய தாமரை, அமலைன்னு சொல்லுவாங்க. குளம், ஆறு, எல்லா வாட்டர் பாட்டிலும் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. இதுவும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். ஓகே. அதுமாதிரி மைக்கானியா மைக்ராந்தா, இதுவும் இதோட சீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும், ஈஸியாக காற்றுல கூட பரவும். இதெல்லாம் முக்கியமான இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸாக இருக்குது. ஓகே. இது போக நம்ம லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டிக்கு வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் பற்றியே இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் சில அனிமல்ஸ், சில ஆர்கானிசம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே. உங்களுக்கு என்விரான்மெண்ட் மாடியூல் ஜிஎஸ் படிக்கணும் அப்படின்னா www.geodemy.inல யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி ரெண்டுக்குமே வந்து மாடியூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஆல்.